டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு குரூப் 2 எக்ஸாமோட ப்ரிலிமினரி அந்த ஃபஸ்ட்டு லெவல் வந்து எல்லோரும் எழுத போகிறீங்க. இன்க்ளூடிங் நானும் நாளைக்கு எழுத போகிறேன். ஸோ என்னோடய நண்பர்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சி நண்பர்கள் எல்லாருமே வந்து எக்ஸாமை நல்லபடியாக எழுதி வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கும் உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோட்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்காக வந்து மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து மனநிலையை வந்து சமநிலையாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து அந்த வெற்றிக்கான கனியை வந்து நம்மளால் புசிக்க முடியும். நம்ம ஒரு பதட்டத்துலேயோ ஒரு பயத்துலேயோ இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் கூட மறந்து போயிடும். ஸோ என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நைட்டு 10 மணியோடவே அந்த படிக்கிறது எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எக்ஸாம் ஹாலுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டு, பென்னு, ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 9:30 to 12:30 அந்த 3 ஹவர்ஸை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து நம்மளோட வெற்றி வந்து இருக்குது. ஸோ அந்த 3 ஹவர்ஸை வந்து மனநிலையை வந்து நல்ல சமநிலையிலையும் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுட்டு ஒவ்வொரு கொஷினையும் வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி நல்ல விதமாக ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிப்போம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப அந்த ஓஎம்ஆர் கொடுத்துட்டு கொஷின் பேப்பர் கொடுக்கறதுக்குள்ளேயே நம்மளுக்கு நிறையா வந்து பதட்டம் ஆகும். அதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நம்ம மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை கூட வேண்டிக்கோங்க. அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அமைதியான மனநிலையில் இருக்கும்போது தான் வந்து நம்மளால் கண்டிப்பாக நல்லபடியாக ஆன்சர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், நல்லபடியாக நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நாளைக்கு என்ன வரலாம், நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் கெஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்